அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி தேனி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியை அக்கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தேனி மாவட்டம் கம்பத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அவை செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். உத்தமபாளையம் பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள சென்ற எடப்பாடி பழனிசாமியின் ஊர்தியை தொண்டர்கள் முற்றுகையிட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் போடிநாயக்கனூர் சென்றபோது அதிமுகவினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கருப்பு கொடி காட்டியதுடன் பிளவுபட்ட அதிமுக ஓரணியில் இணைய வேண்டி எடப்பாடி பழனிசாமியை முற்றுகையிட்டனர். அதேவேளையில் தேனியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட நிலையில், நரிகளுக்கு என்ன வந்தது கேடு, உங்களுக்கு யார் விதிக்க முடியும் கெடு என்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளுடன் செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சிலர் வலம் வந்தனர்.